பாருங்கள், ஒரு அற்புதமான இடத்துக்குள்ளே நுழைஞ்சிட்ருக்கோம். எப்படிங்க ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்குதா? அது கிடைக்கிறோம். அப்படி பாருங்கள், அப்படி திரும்புகிறோம். திக்கு திக்கு திக்கு, எப்படி மனித வாடையே இல்லாமல் ஒரு இடம். அப்படி தான் இருக்கணும். அப்படி தான் இருக்கணும். பாருங்கள், ஒரே அருமையாக நம்ம போகிறோம். பாருங்கள், ஒரு திகில் தெரியுதா உங்களுக்கு? பூட்டப்பட்டிருக்கிறது. பூட்டப்பட்ட இடத்துக்கு வந்திருக்கோம். அதை அப்படியே காமிக்கிறேன். பாருங்கள், ஃபுல்லாக தோப்பு, தென்னந்தோப்பு. அங்கே பாருங்க ஒரு அறை, நல்ல கறி எல்லாம் வறுத்து சாப்பிட்றக்கான அறை. நல்ல தோப்பு, அருமையான தோப்பு. தோப்புக்குள்ளே என்ன நடக்குது பார்க்கலாமா? இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என் கூட பயணிங்க, என் கையை பிடிச்சிங்க, பயப்படாதீங்க, நான் இருக்கேன். பகல் நேரத்தில் நான் இருப்பேன், நீங்கள் இருப்பீங்க. ராத்திரி நேரத்தில் அப்போது நான் இருக்க, பயப்படாதீங்க. அருமை அருமை அருமை. உள்ளே நுழைஞ்சிட்டுனா நம்ம எப்போ நேர்வழியாக வர்றது இல்லையே, கேட்டில் திறக்கூடாது நமக்கு. உள்ளே வந்தாச்சு, உள்ளே பயணம் பண்ணுறேன். இப்படி தான் இருக்கணும். நல்ல ஷூ போட்டு நடக்கிற மாதிரி இருக்கணும். கல் முள்ளுமாக இருக்கணும். காலுக்கு அப்போ தான் கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை அப்படின்னு இருக்கணும். சாதாரணமாக சமதளமாக இருந்தால் காலுக்கு இது கிடையாது, பயிற்சி கிடையாது. காலில் இருக்கக்கூடிய நரம்புகள் எல்லாம் உற்சாகப்படுத்தப்படணும். அப்போ அந்த மாதிரியான இடமா இருக்கணும். அப்படி தான் இருக்குது பாருங்கள், அப்படி தான் இருக்குது இல்லையா? அப்படி தான் இருக்குது. ஒரே அற்புதமாக இருக்குது. ஒரு துளி சத்தம் இல்லைங்க. அந்த காற்றுக்கு தென்னம் ஓலைகள், அப்புறம் அப்பப்போ ஏதாவது ஒரு மைனாவோட சத்தமோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சத்தம். அதுபோக பாருங்கள், தென்னை ஓலை மேலே நான் காலை வைக்கிற சத்தம் கேட்குதா? சரக் சரக் சரக். அருமை அருமை, அற்புதமான இடமா இருக்குது இல்லையா? லவ்வர்ஸ் பேரடைஸ். காதலிக்கிறவங்களுக்கு பேசாமல் இந்த இடத்த வாடகை கூட்டம்னு வச்சுக்கங்களேன். ஒரே காதல் மயமாக இருக்கும். தடத்தில் எப்போவுமே போகக்கூடாதுங்க. அவர் தடத்தில் வர சொல்கிறார். நம்ம தடத்தில் போகக்கூடிய ஆட்களா? பாருங்க, அப்படியே உள்ளே வர்றோம். அண்ணா, அங்கே ஏதோ குளம் இருக்க மாட்டேருக்கு, குளத்தை பார்த்துருவோமா? அதை பார்க்கலாம் வாங்க. அதுதான் முக்கியம். அந்த மூலையில் தான் நான் சொன்ன அறை இருக்குது. அந்த அறை நம்ம கறிகிரி இல்லை நண்டு கிண்டு ஒரு மீனுக்கு ஏன்னா வறுத்து சாப்பிட்றதுக்கு சரியான இடம். அதனால் அது இருக்கட்டும், ஒன்றும் தப்பு இல்லை. அதான் அந்த மூலையில். அப்புறம் இன்னொரு அறை ஏதோ இருக்கிற மாதிரி தெரியுதே, இருங்க பார்க்கலாம். அது என்னது? மோட்டார் அறை. அதை விட்டுருங்க, அது நமக்கு வேண்டாம். ஓகே. பாருங்கள், ஒரே நிழல் நிழல் நிழல். தென்னங்காற்று, தென்னை ஓலையினுடைய சத்தம். இங்கே வந்தால் பாட்டு தானாக வரும். பாட்டு நீங்கள் ஒன்றும் பாடவே வேண்டாம். சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம், ஆகாயம் பூக்கள் தூவும் காலம், நாளை என் ஜீவனே என்றும் உலாவுமே, என்றும் விழாவே என் வாழ்விலே. எப்படிங்க பாட்டு? இப்படி வந்துடும் பாட்டு. ஏன்னா இடம் அப்படி. நீங்கள் இயற்கையாகவே இங்கே வந்தால் ஒரு மகிழ்ச்சிக்கு வந்துடுவீங்க. எக்ஸ்ட்ராவே மகிழ்ச்சி பூஸ்டெல்லாம் அது எக்ஸ்ட்ரா. சரக்கு போடுறதெல்லாம் எக்ஸ்ட்ரா. இங்கே வந்தால் ஒரு சந்தோஷம் வந்துடணும். ஒரு கவிஞன் வந்தால் தான் இங்கே பித்து பிடிச்சிடணும். ஒரே கவிதையாக சொல்லணும். அது அப்படியான இடமா இருக்கணும். இருக்குது. இப்போது ஒரு அற்புதமான சுந்தரமான இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். நல்லா குளிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க நம்ம மக்கள். ஆனந்தமாக நீச்சல் அடிக்கணும்னு. பாருங்கள் எப்படி நல்ல ஆழம். எத்தனை அடி? நான் 20 அடியா? 11 அடி ஆழம். அப்படியே அப்படியும் கிராஸாக நீச்சல் அடித்தா எப்படி இருக்கும்? ஆஹா ஆஹா. இந்த குளத்தை அப்படியே கொஞ்சம் பெருசு பண்ணால் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக பண்ண போகிறோம். இந்த குளத்தை அப்படி பெருசு பண்ணி நீச்சல் குளமாக மாற்றி நீச்சல் போட்டியெல்லாம் நடத்துகிற அளவுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. பல விதமான நீச்சல் போட்டிகள் நம்ம இங்கே நடத்துகிற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். அற்புதமாக இருக்கும். ஆழத்தை வேணால் மக்கள் பயந்துக்குவாங்க. நம்ம 11 அடி இருந்தால் கொஞ்சம் பயந்துக்குவாங்க. ஏதாவது ஒன்று ஆகிப்போச்சு என்ன பண்ணுறதுன்னு. அவங்களுக்கு வேணால் அது இது நீச்சலில் மூழ்காமல் இருக்கிறதுக்கு அந்த இதை மாட்டி விட்டுறலாம். பக்கத்தில் கூட பாருங்கள், இந்த இடத்துல ஒரு தனியாக ஒரு 40 அடிக்கு 5 அடி ஆழத்தில் ஒரு நீச்சல் குளத்தை கூட நம்ம கட்டிட்டோம்னா ஒன்றும் பயப்படாமல் நம்ம நீச்சல் போய்க்கலாம். 1
ரெண்டாவது பலவிதமான பயிற்சிகள் இங்கே துப்பாக்கி சுடுதல் போட்டி, அப்புறம் விளையாட்டு போட்டிகள், மலை ஏற்றம், கயிறுகளை கட்டி விட்டு கயிறேற்றம், உடல் வலிமையை பரிசோதிக்கிறதுக்கு கயிறேற்றம், மணலை குவிச்சு வச்சு மணலில் வந்து உடல் பயிற்சி செய்ய வைக்கிறது. அந்த மாதிரி இதெல்லாம் அருமையாக பிளான் பண்ணி இங்கே திட்டம் போட்டு இங்கே நம்ம செஞ்சுக்கலாம், அற்புதமாக இங்கே செஞ்சுக்கலாம். அப்போது அது மட்டுமல்ல, இந்த இடத்துல வந்து நம்ம உடலுக்கு அப்படியான பயிற்சிகளை, பலவிதமான பயிற்சிகள், நிறைய பயிற்சிகள் இருக்குது, எல்லாத்தையும் இங்கே கொடுக்கலாம். ஈவன் சொல்லப்போனால் குதிரைகளை கூட 2 குதிரைகளை வாங்கி வெளில விட்டு அதை கூட நம்ம வந்து குதிரை ஓட்டி பழகக்கூடிய விஷயங்களை செஞ்சுக்கலாம். வில் வித்தை, வில் இருந்துன்னா வில்ல வச்சு அம்பு விட்டு வில் வித்தை விஜயர்களாக நம்ம இங்கே வரக்கூடியவங்களை மாற்றலாம். பாருங்கள், இங்கே நின்று பாருங்கள், அந்த கடைசியில் சக்கரத்தை வச்சோம்னா அப்படியே வில் விட்டு நம்ம பரிசோதனையை பார்த்துக்கலாம், அதெல்லாம் பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய பேருக்கு மரம் நடக்கூடிய ஆசையெல்லாம் இருக்கும், இல்லை மரத்தை பற்றின பாடத்தை படிக்கணும், பசுமைனா என்ன அப்படியான பாடத்தை சொல்லித்தரக்கும் நம்ம இங்கே ஏற்பாடு பண்ணிடலாம். ஏன்னா இங்கே இயற்கையாக சொல்லி கொடுத்துடலாம். தென்னை மரம் இருக்குது, ஓலை இருக்குது, தேங்காய் இருக்குது, கீழே மண் இருக்குது, இது ஒன்று போதும். இதை வச்சு மொத்த இயற்கையை சொல்லித்தர முடிஞ்சிடும். ரொம்ப எளிதான செயல் அது. இயற்கையை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு அந்த பாடத்தை எடுக்கிறது ஒன்றும் சிரமமான விஷயம் அல்ல. அவ்வளோதான், இயற்கை பாடத்தையும் இங்கே போதிச்சிடலாம், உடல் பயிற்சியும் கொண்டு வந்துடலாம், மனப்பயிற்சியும் இங்கே சாத்தியம். நல்ல ஒரு அந்த மூலையில் ஒரு அதற்கான ஒரு சமதளமான இயற்கையை மீறாத ஒரு அந்த இடத்த தேர்வு பண்ணி தியானம், யோகா, அதையெல்லாம் நம்ம அந்த பகுதியில் பயிற்சி வைக்கிற மாதிரி பண்ணிடலாம். ஓம் அப்படிங்கிற அந்த ஒளியானது ஒழிப்பதற்கான ஏற்பாட்டையும் செஞ்சிடலாம். ஒரு சிறு விநாயகர் ஆலயத்தையும் நம்ம இந்த இடத்துல நிறுவிடலாம். ஆக மனதிற்கு பயிற்சி, ஆக உடலுக்கு பயிற்சி, ஆக அறிவுக்கு பயிற்சி, ஆக ஒரு முழு மனிதனாக்குவதற்கான எல்லா பயிற்சிகளும் இந்த இடத்திலே வழங்கப்படும். பாருங்கள், இங்கே அருமையான ஒரு தும்பி, சிகப்பு தும்பி, அது ஆனந்தமாக பறக்குது. தும்பி, தம்பி உட்கார், தம்பி உட்காரு, சும்மா ஓடாது. அங்கே போய் உட்காந்துட்டியா, என்னை பார்த்து ஓடுறியா? தான் ஆகாதுங்கிறது. நான் நீ ஃப்ரெண்ட்ஸ், நான் நீ நண்பர்கள், அப்படி உட்கார், பேசாமல் 1 நிமிடம் உட்கார். நீ நல்ல சிவப்பாக இருக்கிற, சிவப்பு எனக்கு பிடித்த கலர். எங்கே தெரியுறியா? தெரியுற பக்கத்தில் வர்றேன், வரலாமா வரக்கூடாது? இல்லை, உடனே க்ளோஸ்அப்பில் எடுக்கிறேன். தும்பி, அழகான தும்பி, நல்ல சிவப்பு தும்பி, அருமையான தும்பி, ஆனந்தமான தும்பி. தும்பி மாதிரி நம்ம ஆயிடலாம். தும்பி எப்படி பறக்குது பாருங்கள், அது மாதிரி நம்ம இங்கே வந்தால் பறந்துடலாம். அதான் சொல்லி காமிக்குது, இங்கே வர சொல்லும் ஆளுகளெல்லாம் பறக்க வச்சிடலான்னு சொல்லுது. எல்லோரும் வாங்க, இந்த தும்பி மாதிரி பறக்கலாம், சரிங்களா? தும்பி மாதிரி கட்டாயம் பறக்கலாம். அதற்கான இடம் அது. விரைவில் அதற்கான அறிவிப்புகள் வந்து சேரும். எல்லோரும் மகிழ்ச்சியோடு காத்திருங்கள். உற்சாகத்தை நாம் இனி இழந்த உற்சாகத்தை நாம் பெறப்போகிறோம். நாம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான ஒரு மகிழ்வனமாக இதை நாம் மாற்றப்போகிறோம். எல்லோரும் ஆனந்திப்போம், எல்லோரும் அமர்க்களமாக இருப்போம், எல்லோரும் ஊக்கத்தை பெறுவோம், எல்லோரும் உள்ளத்தால் உயர்வோம், எல்லோரும் வாழ்வாங்கு வாழ்வோம். வாருங்கள். நல்லதே விரும்பும் முருகானந்தன் ஜெய் பண்ணி சேனலுக்காக. இது இடம் பல்லடத்திலிருந்து 10-12 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. மதுரை நெடுஞ்சாலையில் அமைஞ்சிருக்கு. நல்ல சரியான இடம்தான். நிச்சயம் போக்குவரத்தும் எளிதான இடம். அதனால் எல்லோரும் வந்து சேருங்க, தயாராக இருங்க. நல்லது. ஜெய் பண்ணி சேனலுக்காக.